அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலக வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய சில அற்புதமான நிகழ்வுகள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுதான் 1937ஆம் ஆண்டு அன்றைய சிந்து ஹைதராபாத் மாகாணத்தில் நிகழ்ந்தேறியது. ஆம், பிதா ஸ்ரீ பிரம்மா எனும் புனிதமானவரினுள் நம் அனைத்து ஆத்மாக்களின் தந்தையான சுயம் ஜோதி ஸ்வரூபமான பரமாத்மா பரகாய பிரவேசம் செய்தார். மேலும் இன்று உலகம் முழுவதும் விருட்சமாய் வளர்ந்து நிற்கும் பிரம்மா குமாரிகள் எனும் ஆன்மீக பேர் இயக்கத்திற்கும் வித்திட்டார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாய் மனித இனம் ஏங்கி தவிக்கும் நிலையான சுகம், சாந்தி, ஆரோக்கியம் எனும் வாழ்வு பெற சுயம் பரமாத்மாவால் அருளப்பட்ட ராஜயோக தியான கலையையும் அதி உன்னத ஆன்ம ஞான வழியையும் உலக உறவுகளுக்கெல்லாம் பகிர்ந்தளிக்க உதயமான மகத்தான இயக்கமாகும். சுதந்திர காற்றை இந்திய தேசம் சுவாசிக்க ஆரம்பித்ததும் இன்றைய ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள மவுண்ட் அபுவை தலைமையிடமாக கொண்டு அகில உலகம் முழுவதும் தமது ஆன்மீக சேவையை துவக்கியது. நம் தேசம் முழுவதும் பெண்களை பலவிதமான சக்தி ரூபங்களாக போற்றி வழிபட்டு வருகிறோம். இம்மகத்துவத்தின் உண்மை உருவாக இவ்வியக்கத்தின் அனைத்து முக்கிய பொறுப்புகளும் பெண்களாலேயே நிர்வகிக்கப்படுகிறது. இந்த இயக்கத்தின் உலக அமைதிக்கான சேவையை பாராட்டி 1987ஆம் ஆண்டு ஐநா சபை அமைதி தூதுவர் என்ற பட்டத்தை இந்நிர்வாக தலைவிக்கு வழங்கி கௌரவித்தது. உலகின் வெவ்வேறு நாடுகளிடமிருந்து இவ்வித்யாலயம் 7 முறை அமைதி தூதுவர் என்ற பட்டத்தை பெற்றுள்ளது. மேலும் ஐக்கிய நாடுகள் சபையில் அரசு சார்பற்ற நிறுவனமாகவும் அங்கீகாரம் பெற்றுள்ளது. யுனிசெஃப் மற்றும் உலக பொருளாதார வளர்ச்சி குழுவின் ஆலோசனை குழுவிலும் முக்கிய அங்கம் வகிக்கிறது. இவ்வித்யாலயத்தின் தலைமையகமான மவுண்ட் அபுவில் உள்ள குளோபல் மருத்துவமனையின் மூலம் சுற்றி உள்ள 100க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சையும் வழங்கப்படுகிறது. சமுதாயத்தில் உள்ள அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் சேவை புரியும் வகையில் இவ்வியக்கத்தில் 21 வெவ்வேறு துறைகள் இயங்கி வருகின்றன. அதிலும் குறிப்பாக பெண்கள் முன்னேற்றம், கிராமப்புற மேம்பாடு, கலை மற்றும் பண்பாடு, இளைஞர்கள் முன்னேற்றம் என பலதரப்பட்ட சேவைகளும் நடைபெறுகின்றன. இன்றைய இளைஞர்களே நாளைய தலைவர்கள் எனும் மொழிக்கிணங்க இன்றைய இளைய சமுதாயத்தை ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம் எனும் அமைதியான வாழ்க்கை பாதையில் முன்னேற்றம் அடைய வைக்க இவ்வித்யாலயத்தின் பாடத்திட்டங்கள் பெரிதும் பங்கு வகிக்கிறது. இந்தியாவில் 10க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் இவ்வித்யாலயத்தின் நற்பண்புகள் நிறைந்த உலகை உருவாக்க தேவையான செயல்முறை பாடத்திட்டங்களை முறையாக அங்கீகரிக்கப்பட்டு இளநிலை, முதுநிலை பட்ட படிப்பாகவும் பயிற்றுவிக்கப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வருடந்தோறும் பல மாணவர்கள் படித்து பட்டம் பெறுகிறார்கள். தனி மனித மாற்றமே உலக மாற்றம் என்ற உன்னத நோக்கத்தோடு அனைத்து தரப்பட்ட மக்களையும் நேரடியாக தொடர்பு கொண்டு ஆன்மீக சமூக சேவை ஆற்றி வரும் இவ்வியக்கத்தின் லட்சியமே ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்வும் நிலையான சுகம், சாந்தி, ஆரோக்கியம் பெற்று முழு உலகமும் ஒரே குடும்பமாக வாழ வேண்டும் என்பதே ஆகும். இந்த லட்சியத்தை நிறைவடைய வைக்க நாம் அனைவரும் ஒரு விரல் கொடுப்போம். உலக உறவுகளை ஒன்றிணைக்க உறுதி ஏற்போம்.